ஸோ ஹே கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்களுக்கு ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கரெக்டாக 1 o'clock வந்து கங்குவாட் ரிலீஸ் ஆகிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் பார்க்க முடியல. ஸோ அது ஒரு ½ hour கேப் ஆகிடுச்சு. நான் ட்ரெய்லர் பார்க்கல. ஸோ ஐம் வெரி 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 எக்ஸைட்டட் பிகாஸ் அப்பார்ட் ஃப்ரம் சிறுத்தை சிவா டைரக்ஷன் எல்லாமே போனாலுமே புதுவிதமான ஒரு கான்செப்டில் சூர்யா சார் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு படத்தை வந்து சூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஃப்ளாப் ஆகாமல் ஹிட் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி அப்கமிங் படம் நிறைய வரும்ன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அதனால் இந்த படம் ட்ரெய்லர் வந்திருக்கு. லெட்ஸ் ஹோப் எவ்ரி திங் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். விஎஃப்எக்ஸ் வந்து எல்லாமே தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்டூடியோ கிரீன் தான் ஞானவேல் ராஜா தான் ப்ரொடியூசரு. அவர் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பாரு இந்த படத்தை பற்றிலாம். ஸோ அதிலே கொஞ்சம் ஹைப்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை விஎஃப்எக்ஸில் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப வளவெல்லாம் பேசாமல் வாங்க ரியாக்ஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ கைஸ் எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் கில்லர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்கானுங்க. அந்த சின்ன இதுவே வந்து பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் நடுவுலேயே அந்த கங்குவா ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு சூர்யா போட்டு ஓடி வருவார், அது வச்சுருக்கானுங்க. வேறு லெவல் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வாட்டி வந்து நம்ம தமிழில் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். கோ டு செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ். ஓகே, எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. ஸோ வால்யூம் ஃபுல்லாக இருக்குது. சூப்பர். 3, 2, 1 கோ. இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்கள் கொட்டி கிடக்குது. வாவ், அது எல்லாத்தையும் விட டிஎஸ்பி பாபி சிறுத்தை சிவாவோட டைரக்ஷனா இது? பா, இவரு கருணாஸ். டிஎஸ்பி அதான் பார்த்தேன். இந்த பீஜம் இல்லாம எப்படிறானே? சீரியஸ்லி, ஓ மை காட். 80% ஆஃப் தி போர்ஷன் விஎஃப்எக்ஸ் தான், நல்லாவே தெரியுது எனக்கு. ஆனால் காம்ப்ரமைஸ்ன்றது எதுவுமே இல்லைங்க. செம்மையாக வந்து உழைச்சிருக்காங்க. லிட்டரலி எனக்கு ஒரு கட்டத்து மேலே சிவா படம் மாதிரியே தெரியல. சிறுத்தை சிவா அந்த ஒரு கான்செப்ட்லேருந்தே வந்து அவர் டோட்டலாக வந்து அவுட் ரேஞ்சில் வந்து போய் பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காரு. ஐம் ரியலி 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 எக்ஸைட்டட். இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், எக்ஸைட் ஆகிருக்கேன் இப்போ தான். ஏன்னா நீங்கள் தங்கலாமோட எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னா வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு ஒன்று இருக்கும். தங்கலாம் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். இப்போ ரிலீஸ் ஆக போகும்போது அது வந்து ஆஸ் யூஷுவல் தெரியும் பாரஞ்சித்லாம். ஆனால்
இப்போ வென் கம் டு சிறுத்தை சிவா, அவரோட முன்னாடி படங்கள் எல்லாமே பாதி வந்து ஒரு எமோஷன்ஸ், ஃபேமிலி, முக்கால்வாசி ஓட்டல ஃப்ளாப்பு, ரொம்ப மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் இருக்குமே. ஆனால் ஐ திங்க் திஸ் இஸ் கோன் பி சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், சூர்யா ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூ கைஸ் கோன் ஹாவ் அ பிக் ட்ரீட் தான் சொல்லுவோம். உங்களுக்கு சரியான ட்ரீட் இருக்குது. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட்ங்க. சத்தியமாக செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் பிளட் பாத் ஒன்று வரும், அந்த ஸ்டார்டிங் சீனு, அதுவே எனக்கு பயங்கரமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்பப்போ வந்து இது சிறுத்தை சிவாவோட படம்னு சொல்லி நினைக்க போகும்போது என்னால் நம்ப முடியல. அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பயங்கரமாக. ஐ எம் டேம் ஷுர் நான் இது கண்டிப்பாக போகிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதான் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷன்ஸ் தான் நினைக்கிறேன். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பழி வாங்குறதுன்னு நினைக்கிறேன். ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் நினைக்கிறேன். சம்திங் ஏதோ 2 பேர் இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி 2 கேரக்டர் மட்டும் தான் காட்டுறாங்களே, சூர்யாவும் பாபி, அவர் மட்டும் தான் காட்டுறாங்க. வேறு யாருமே மெயினாக கூட காட்டல. எதுவுமே எந்த ஒரு ஃப்ரேமே கிடையாது. இவங்க 2 பேரோட ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து தான் காட்டுறாங்க. ஒரு பக்கம் பாபி, அவர் என்னென்ன அவரோட ஸ்ட்ரென்த்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க, வெட்டுறது அதெல்லாம் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சூர்யா சேர்து, அவரோட எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து, அவரோட பவர் எவ்வளோன்றதை வந்து காட்டுறாங்க. லாஸ்ட் வந்து கொக்கடைல் சீன் குத்தி தூக்கி போடுறதா இருக்கட்டும், அவரோட பவர் காட்டுறாங்க பயங்கரமாக. ஸோ அவங்க என்ன காட்ட நினைக்கிறாங்க, நான் ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருமே தே ஹாவ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. ஸோ இது 2 பேருமே வந்து ஒரு டைலாக் கூட அதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேர் ரத்தமும் வேறையான்னு சொல்லிட்டு சம்திங் கேட்டிருப்பாரு. ஸோ மேபி இவங்க 2 பேரும் பிரதர்ஸாக இருக்கலாம், மேபி வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், மேபி என்ன எமோஷன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. எனக்கு இந்த ட்ரைலர் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது அதுதான். 2 பேருமே சேம் ஈக்குவல் ஆஃப் பவர் இருக்குது, அவங்க 2 பேருமே சேம் ஈக்குவல் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்காங்க, அவ்வளோ இது இருக்குது. ஸோ அவங்க 2 பேருமே ஒரு வாரில் வராங்கன்னா, 2 பேருமே மாற்றி அடிச்சுக்கிறாங்கன்னா என்ன நடக்கும்ன்றதான் நினைக்கிறேன். பேஸான கதை நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம், சிறுத்தை அண்ட் சிவா டீம். இப்போ தான் அந்த சிவா அண்ட் டீம்னு போகிறதுக்கான ஒரு இது இருக்குது. நல்லா அந்த டீமுக்கே பெருமையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, இந்த ஒரு ட்ரைலர் பார்த்துருந்தாங்கன்னா. ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர். இந்த படத்துக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லருக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான மார்க் எவ்வளோ தெரியும் சொல்லுங்கள். 5க்கு கன்ஃபார்ம் 3.5 to 4 கொடுப்பேன், அந்த ரேஞ்சுக்குள்ளே. ஏன்னா சூப்பராக இருக்குது. சில சீன்ஸ் இந்த நம்ம விஎஃப்எக்ஸ் தெரியுது, பட் ஆனால் அதுக்காண்டிலாம் வந்து நம்ம மற்றதெல்லாம் குறை சொல்ல முடியாது. தே ஹேவ் புட் லாட் ஆஃப் ஒர்க் இன் திஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிருங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்லேயே சந்திக்கலாம். பாய்.